கலைஞர்கள் மாபெரும் செயற்பாட்டாளர்களுக்கு பின்னால் அவர்களுடைய அந்த செயற்பாடுகள், அவர்களுடைய வெற்றிகள் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக அமைகின்ற பலர் இருப்பார்கள். அவர்கள் பெரிதாக வழியில் தெரிய வருவதில்லை, கலைஞர்களே வழியில் தெரிய வருவதில்லை. அது முதலாவது. அந்த கலைஞர்களுடைய செயற்பாடுகளுக்கு உந்து சக்தியாகவும் துணையாகவும் தோழமையாகவும் இருந்த பலர் இருப்பார்கள். சித்தி அமரசிங்கம் ஐயாவுக்கு இவ்வாறு பல பேர் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவருடைய அத்தனை செயற்பாடுகளுக்கும் அடிப்படையாக அமைந்த ஒரு மிக முக்கியமான ஆளுமை இருக்கிறார். ஒரு மிக முக்கியமான ஆளுமை. நான் சித்தி அமரசிங்கம் ஐயாவுடன் நெருங்கி பழகியவர் என்ற வகையில் நான் துணிந்தே சொல்ல முடியும். அந்த மிக முக்கியமான ஆளுமை இல்லாமல் சித்தி அமரசிங்கம் ஐயா இவ்வளவு பெரிய சாதனைகளை இவ்வளவு வீரியத்தோடு செய்திருக்க முடியாது. அந்த ஆளுமை அவருடைய துணைவியார் இங்கே வந்திருக்கின்ற அம்மா சித்தி அம்மா அவர்கள், அவர்களுடைய இயற்பெயர் சித்தி ஜம்சா உம்மா அவர்கள், சரிதானா? அவர்கள் மிக மிக முக்கியமான ஒரு ஆளுமை. இது கண்ணுக்கு தெரியாத விடயங்கள். இந்த 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 விடயங்கள் நாங்கள் இதை கவனித்து ஆக வேண்டும். இந்த சமூகத்தில், இந்த உலகில், எல்லா இடங்களிலும் இந்த ஒரு உண்மை ஊடே இருக்கிறது. இந்த உண்மை ஊடாடி கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை நாங்கள் நினைவு கூற வேண்டும். அவரை நான் இந்த இடத்தில் மிகவும் மரியாதையுடனும் அன்புடனும் இந்த இடத்தில் அவரை நான் பாராட்டுவதற்கு நினைவுபடுத்துவதிலும் பெருமை அடைகிறேன். அடுத்ததாக திரு சித்தி அமரசிங்கம் ஐயா அவர்கள் பற்றிய சில நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக திரு NT ரகுராம் அவர்கள் பேச இருக்கிறார்கள். அவர்கள் இலங்கை வங்கியினுடைய கிழக்கு மாகாண சந்தைப்படுத்தல் முகாமையாளராக பணியாற்றுகிறார். இந்த ஆவணப்படத்தை காட்டுவதற்கு முன்னால் கதைத்திருந்தால் ஒருவேளை நான் இன்னும் சுவாரஸ்யமாக கதைத்திருக்கலாம், உணர்வோடு கதைத்திருக்கலாம். இப்போ கனத்த இதயம் அந்த மாமனிதரை, அந்த முத்தமிழ் வித்தகரை காட்சியில் கண்ட பின்னர் அவர் அசைவுகளை தற்போது பார்த்த வகையில் இந்த மேடை பேச்சு ஒரு சிறிய தடங்களை உண்டாக்குகின்ற என்பதை நான் கருதுகிறேன். அந்த வகையில் உணர்வோடு கொந்தளிக்கின்ற இந்த நிமிடம், அதே போன்று 5 வருடங்களுக்கு முன்னால் இன்னும் சில மணித்துளிகளில் இந்த அமரசிங்கம், சித்தி அமரசிங்கம் என்ற மாபெரும் திருமலை தந்த பெருமகன் மறைகின்ற அந்த கணப்பொழுதின் இதே நாள் 22ஆம் நாள் தை மாதம் 2007ஆம் ஆண்டில் அவர் மறைந்த போது சில மணித்துளியில் மறைவதற்கான அந்த நேர காலத்தில் நாங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். ஒரு மாபெரும் நிகழ்வு. உண்மையில் இன்னமும் எங்கள் உணர்வுகள் இழக்கப்படவில்லை, மறுக்கப்படவில்லை, மறக்கப்படவில்லை என்பதற்கு இங்கு கூடியிருக்கின்ற இளைய சந்ததியினரின் இந்த ஒன்றுகூடல், இந்த தயாரிப்பு, இந்த சித்தி அமரசிங்கம் ஐயாவுடன் இணைந்த இந்த குறுந்திரைப்பட வெளியீடு ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டு. வருகின்ற நிறைவுரைக்கு இவர் எப்படி தெரிகின்றார்? இதுவும் ஒரு வசனம் இந்த புத்தகத்தில். இவர் எப்படி தெரிகின்றார்? 37ஆம் ஆண்டு பிறந்தவர் 2007ஆம் ஆண்டில் எங்களை விட்டு மறைந்து விட்டார். உண்மை. உடல் எங்களுக்கு காண கிடைக்கவில்லை. ஒவ்வொரு உணர்வும், ஒவ்வொரு அசைவும் எங்களுக்கு இப்போது கணக்கெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. தம்பி மயூரன் சொன்னது போன்று இப்போதுதான் அந்த இடைவெளி திருமணம் வரையில் மிகப்பெரிய பெரியமாக தெரிகின்றது. ஒவ்வொருவரும் ஆன்மாவில் தற்போது சாட்சியாக சொல்கின்றது. சித்தி அமரசிங்கம் ஐயா ஊர்ல இல்லை, அது இப்ப தெரிகின்றது. எங்களுக்கு தெரிகின்ற நாங்கள் விட்ட பிழைகள், நாங்கள் இப்போதும் விடுகின்ற பிழைகள், அந்த இடைவெளியை நிரப்ப முடியாமல் தடுமாறுகின்ற சமூகமாக இப்ப நாங்கள் நிற்கின்றோம். அந்த வகையில் சித்தி அமரசிங்கம் ஐயா எங்களுக்கு மாபெரும் மனிதர். அவர் உயிரோடு, அவர் புத்தகங்களோடு, அலுவலகமாக, வீடு வீடாக, ஒரு வியாபாரியாக நடை பவனி வந்தபோது, சைக்கிளில் வந்தபோது ஏளனம் செய்தவர்களும் விமர்சித்தவர்களும் எங்கள் கண் முன்னால் இப்போதும் இருக்கிறார்கள். இருப்பினும் அவர் மறைவிற்கு பின்னர் கூட அவரது நினைவுகளை, அவரது சுவடுகளை
எட்ட முடியாத தூரத்தில் நாங்கள் நிற்கின்றோம் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். சம்பத்தை தந்த இந்த ஒழுக்கற்காலர்கள் முதற்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். மரணத்தால் உறவைத்தான் முறிக்க முடியும், மரணத்தால் உறவைத்தான் முறிக்க முடியும், மன உணர்வை தடுக்க முடியுமா என்ற கேள்வி இந்த புத்தகத்தில் பதிவாகி இருக்கின்றது. அதற்கு கூட விளக்கம் அமர்சிங்கமையா. எனவே அவருக்கு உணர்வுள்ள உள்ளத்தால் நாங்கள் அவரோடு இணைந்திருக்கின்றோம். எனவே அவர் பெயரில் அவர் நினைவில் இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு. நாங்கள் மறந்துவிடுவதற்கல்ல, காலங்கள் நேரங்கள் நாங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். எனவே அந்த பெருமகனை இன்றைய நிகழ்வில் இன்றைய நாளில் நாங்கள் இந்த மண்ணில் இந்த நகரசபை மண்டபத்தில் ஏற்பாடு செய்வதற்காக நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 2 குறும்படங்கள் பார்த்திருக்கிறோம். குறும்படங்கள் என்று அடிக்கடி நாங்கள் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த குறும்படங்கள் என்றால் என்ன? அது எந்த வகையில் ஒரு சமூக முக்கியத்துவத்தை பெறுகிறது? இப்ப திரைப்படத்துக்கும் குறும்படத்துக்கும் என்ன வித்தியாசம்? குறும்படத்தை பற்றி நாங்களே இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம். குறும்படங்களை பற்றி இப்பொழுது இன்றைக்கு இலங்கை முழுவதும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இதை பற்றியெல்லாம் நாங்கள் கொஞ்சம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. தொழில்நுட்ப ரீதியாக, சமூகியல் ரீதியாக, ஒரு திரைக்கலை என்ற வகையில் இந்த குறும்படங்களை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்பொழுது நம்முடைய நிகழ்ச்சியினுடைய அடுத்த சிறப்புரையாக சமூக ஊடகமாக குறும்படங்கள் என்ற தலைப்பில் உரையாற்ற வருகிறார் கலாநிதி எஸ். ரகுராம். இவர் கிழக்கு பல்கலைக்கழகம் திருகோணமலை வளாகத்தினுடைய தொடர்பாடல் குலத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளராக கடமையாற்றுகிறார். கலாநிதி எஸ். ரகுராம் அவர்களை அன்புடன் நினைக்கிறேன்.